இனிமேட்டு கோல்டு, சில்வர்ல யாருமே இடிஎஃப்பே வாங்க மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டும் 10-15, 16% வரைக்குமே கோல்டு, சில்வர் இடிஎஃப் விழுந்திருக்கு. 1, 2 இடிஎஃப் கிடையாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த இடிஎஃப்ஸ் கோல்டு, சில்வர் இது என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே பாருங்க எந்த அளவுக்கு விழுந்திருக்குன்னு சொல்லி அண்ட் விழுந்ததோட சேர்த்து கொஞ்சம் ரிகவரியுமே ஆயிருக்கு. பட் இதுதான் ஸ்டார்ட்டிங்கா? இல்ல இதற்கான உண்மையான காரணம் என்னன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நீங்க பார்க்குறது தமிழ் செல்வன் சேனல். நான் உங்க தமிழ் செல்வன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபேக்ட் என்னன்னா, கோல்டும், சில்வரும் எங்கேயும் போல. அங்கேயே தான் இருக்கு. விழுந்தது எல்லாமே இந்த இடிஎஃப் தான். புரியலையா? இந்த சார்ட்ட பாருங்க. 3 கலர் தெரியுதா? அதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கிரீன் கலர் அப்படின்றது கோல்ட் ஃபியூச்சர். செகண்ட்ல இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் அப்படின்றது இதுதான் கோல்ட் இடிஎஃப். அண்ட் 3வதா இருக்கு பாத்தீங்களா அந்த பர்பிள் கலர். அது என்னடான்னு பாத்தீங்கன்னா கால்குலேட்டட் கோல்ட் பிரைஸ் ஐஎன்ஆர்ல. நேத்து வரைக்கும் இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். கால்குலேட்டட் கோல்டு பிரைஸ் என்ன வந்ததோ அதை விட ஃபியூச்சர்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு இடிஎஃப்பும் பாருங்க 10% பிரீமியம்ல இருந்திருக்கு. அதாவது இருந்த விலையை விட 10% அதிகமாகவே விலையை கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருந்திருக்காங்க. இல்லை அந்த லெவலுக்கு விலையை எடுத்துட்டு போயிட்டாங்க. சரி, இது மட்டும் தானான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. சில்வர்லையும் இதே மாதிரி தான். சில்வரில் இன்னும் மோசம். இன்னுமே ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி தான் இருந்திருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடிஎஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடிச்சிருந்தது இல்லையா? அடிச்சதுக்கு அப்புறமாவும் இந்த பர்பிள் லைனை கோல்டு தான் மீட் பண்ணிருக்கு. சில்வர் இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கு. கோல்டும் சில்வரும் ஃபியூச்சர் அண்ட் இடிஎஃப்ல இந்த அளவுக்கான பிரீமியம் போனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக தான் இது நடந்துட்டு இருக்கு. அதற்கான மிக முக்கியமான காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நம்மளும் பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1ஆம் தேதி நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் பண்ண போறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்ல கோல்டு மற்றும் சில்வருக்கான இம்போர்ட் டியூட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது போல ஒரு சில நியூஸ் கசிஞ்சது. ஸோ இதன் காரணமாகத்தான் இந்த பிரைஸ் எல்லாம் இவ்வளோ பிரீமியம்ல போயிடுச்சுன்றது போல சொல்றாங்க. பட் விஷயம் என்னன்னா, பட்ஜெட்ல என்ன வருதுன்றது அவங்கள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. பட் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த அளவுக்கு நியூஸ் கசிஞ்சு யாரோ ஒருத்தர் இந்த அளவுக்கான பல்க் ட்ரேடிங்கும் உள்ள பண்றதுக்கான வாய்ப்புகள் எப்படி வந்தது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த பிரீமியம்ன்றீங்களா அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக ஷார்ட்டா சொல்லிடுறேன். சில்வர் இப்போ 3 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கிலோ 10% பிரீமியம் அப்படின்னா 30,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. 3,30,000 ரூபாய்க்கு நான் 1 கிலோ வாங்கிக்கிறேன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ரெடியா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு அவுன்ஸ் கோல்டு வாங்குறதுக்கு $112 எக்ஸ்ட்ராவா கொடுத்து வாங்குறதுக்கும் தயாரா இருந்திருந்தாங்க. இதுல முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கடந்த 12 ஆண்டுகள்ல இந்த அளவுக்கு பிரீமியம் அதிகமா கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியா இருந்தது இதுதான் முதல் முறை. அண்ட் சில்வருக்கு ஒரு அவுன்ஸ்க்கு $8 வரைக்கும் அதிகமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. சரி, ஏன்பா இந்த கவர்மெண்ட் இப்ப ஹைக் பண்றாங்கன்னு கேக்குறீங்களா? முதல்ல எப்ப கட் பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி பட்ஜெட்ல தான் இந்த இம்போர்ட் டியூட்டியை கட் பண்ணாங்க. ஏன் கட் பண்ணாங்கன்னா, டிஃபரன்சஸ் ரொம்ப வரதுனால தான் நிறைய பேர் ஸ்மக்லிங் பண்றாங்க. இதை குறைக்கும் வண்ணமா தான் அதை பண்ணாங்க. ஸ்மக்லிங் என்னமோ குறைஞ்சிருச்சு. பட் என்ன ஆயிடுச்சுன்னா, இம்போர்ட் டைரக்டா பண்றதே ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதனால அந்நிய செலவாணி அதிகமாக அடிபட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரேட் டெபிசிட் அதிகமா இருக்கும் பட்சத்தில் ரூபி ஃபால் இன்னுமே அதிகமா இருக்கும். அதை தடுக்கும் வண்ணமாகவும் இது ஒரு மெஷரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன் இந்த மூணுத்துக்கும் இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் என்னன்றது புரிஞ்சுக்கணும். அந்த XAU INR அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 விஷயங்கள டிபெண்ட் ஆகும். ஒன்று குளோபலா கோல்டுடைய பிரைஸ் என்னவோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். பிளஸ் இது ஐஎன்ஆருக்கு இருக்கிறதுனால இந்திய ரூபாயின் மதிப்பு ஒருவேளை ஏறுது அப்படின்னா அதற்கேற்ப அந்த பிரைசிங்கும் ஏறும். சிம்பிளா சொல்லணும்னா இந்திய ரூபாயின் வடிவில் கோல்டுடைய வேலையை நம்ம பார்க்குறோம். அடுத்தது அந்த M6 கோல்ட் ஃபியூச்சர்ஸ் எதை பொறுத்து டிபெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் பிரைஸ் 1, இதற்கு மேலே அந்த ஃபாரெக்ஸ் கன்வர்ஷன் இருக்கும், இம்போர்ட் டியூட்டி இருக்கும் அண்ட் ஜிஎஸ்டியும் இருக்கும். அண்ட் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்போது லோக்கல் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்குன்றதும் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிடும். அண்ட் கோல்டு இடிஎஃப்மே டொமஸ்டிக்ல கோல்டுடைய பிரைஸ் என்ன இருக்கு, பிளஸ் இதற்கு மேலே நமக்கு இம்போர்ட் டியூட்டி என்ன இருந்தது, அதற்கு மேலே ஜிஎஸ்டி மற்ற விஷயங்களை வச்சு தான் இவங்களுமே கால்குலேட் பண்ணுவாங்க. பிளஸ் டிமாண்ட் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்ததுன்னா அதை பொறுத்தும் பிரைசிங் வேரி ஆகும். அண்ட் கோல்டு இண்டஸ்ட்ரியிலுமே ஒரு பெரிய ஃபியர் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இம்போர்ட் டியூட்டியை மட்டும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணாமல் இந்த கோல்டு இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க எல்லாமே லோன் எடுப்பாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி லோன் எடுக்கிறதுலையுமே ஏதாச்சும் ஒரு சட்ட சிக்கல்கள், ஏதாச்சும் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அது அவங்களுக்கு சிக்கல் ஆகிடுன்ற காரணத்தினாலையுமே இந்த ப்ரெஷர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதெல்லாம் சரிதான் ப்ரோ, ஏன் கோல்டும் சில்வரும் இன்னைக்கு விழுந்துச்சு அதை சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி கோல்டும் சில்வரும் இன்னைக்கு விழலை. அந்த சார்ட்டில் பார்க்கும்போது நான் அதை தான் சொன்னேன் ஸ்டார்டிங்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா ETF தான் விழுந்திருக்கு. தட் இஸ் அந்த ப்ரீமியம் தான் இந்த இடத்துல அடிச்சு நொறுக்கி நான் பார்க்கும்போது கீழே காலையில் பார்த்தீங்கன்னா 16% வரைக்கும் சில்வர் பீஸ் இறங்கி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கூல் டவுன் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த டிஃபரன்சஸ் பாருங்களேன். INAV சில்வர் பீஸ்க்கு என்ன இருந்திருக்கு, ஆனால் அந்த டைமில் ட்ரேட் என்ன ஆயிருக்குன்னு பாருங்க. ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கவுண்ட். மார்க்கெட்டில் அவ்வளோ பெரிய ஃபேர் இருந்தால் இதுதான் நடக்கும். இது ஒரு சைடா. ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் விஷயம் இதுதான், இதனால தான் இது விழுந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியாது. பட் எனக்கு தெரிஞ்ச எல்லா விதமான விஷயங்களும் என்னென்னன்றது ஒவ்வொரு பாயிண்டராக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் கோயிங் ஃபார்வர்ட் நீங்கள் ETF
இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த விஷயங்களை நீங்களும் நோட்டீஸ் பண்ணுன்ற காரணத்தினால தான். ஒன்று, இந்த ப்ரீமியமில் போனது மேபி திரும்ப வந்து அந்த பழைய லெவலுக்கு வரணுன்ற காரணத்தினால ஏதாச்சும் வந்து கூல் டவுன் பண்ணியிருந்திருக்கலாம். பட் ரெண்டாவது மிகப்பெரிய ரீசன், யாரோ பெரிய என்ன சொல்கிறது, பெரும் முதலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி யாராச்சும் பெரிய பொசிஷன் வச்சுருந்து ப்ரீமியமில் போய் அங்கே எல்லாரையும் வாங்க வச்சுட்டு இங்கே விற்று அவங்க லாபத்தை எடுத்துட்டாங்களோன்ற மாதிரியும் ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மூலியமாக நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சாங்க. மேபி இந்த நியூஸ் எல்லாம் கசிஞ்சதாக இருக்கலாம், அது உண்மையாக பொய்யோன்னு கூட தெரியாமையும் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். பட் இந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்தே மார்க்கெட் ஃபுல்லாகவே ஏறிடுச்சு. ப்ளஸ் இது வேறையா அந்த ஒரு ஃபோமோவில் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சதுன்னு என்ன ஆகும், நைட்டு M6ஓட ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து க்ளோஸ் ஆகும். அடுத்த நாள் காலையில் நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ETF உடைய ப்ரைஸிங் M6 வச்சு டிஃபைன் ஆகும்போது அங்கே ஃபேக்டரி ஆகணும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் அந்த பேலன்ஸ் அவுட்டும் ஒரு விஷயமா இருந்திருக்கலாம். ப்ளஸ் மேபி டிமாண்ட் ஓரளவுக்கு கூல் டவுன் ஆகிடுச்சா, ஏன்னா குளோபலாக ஐயோ சில்வர் இறங்குது, ட்ரம்ப் வந்து 10% வாபஸ் வாங்கிட்டாரு, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் வந்த உடனே ஓகே இருக்கிறத விற்றலான்னு சொல்லி எல்லாருமே தடான்னு விற்ற ஆரம்பிச்சிட்டாங்களா, அதனால வந்து வாங்குறதுக்கே ஆள் இல்லாமல் கூட இந்த அளவுக்கு வந்து இறங்கிருக்கலாம். பட் அதுதான் உண்மையான காரணமாக இருந்தால் ட்ரம்ப் வாபஸ் வாங்கிட்டாரு, டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் கோல்டு சில்வரும் இறங்கிருக்கணும்ல. பட் அது பெருசாகவே இங்கே இறங்குனது எல்லாமே இந்த ETF தான். ஸோ அதனால நீங்கள் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் ஆரா கோல்டு ஃபவுண்டர்கிட்ட கூப்பிட்டு நம்ம டிஜிட்டல் கோல்டை பற்றியும் கேட்டிருந்தோம். பட் கோல்டு அண்ட் சில்வரை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இஃப் இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கிளியர் கட்டான ஐடியா கிடைக்கும். ஃபிசிக்கல் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா, டிஜிட்டல் பண்ணலாமா வேணாமான்றது நீங்கள் அதை பார்த்து நீங்களே டிசைட் பண்ணுங்கள். ETFல இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அந்த வீடியோலையும் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம காசு கொடுத்து வாங்கி கம்பேரிசன்லாம் பண்ணியிருப்போம். அங்கேயுமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஏன் இதை தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ETFல இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பலவிதமான பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதில் குறிப்பாக இந்த INAV வேல்யூ கிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய ETF வேல்யூ இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸில் வாங்கினீங்கன்னா தெரியாமல் நிறைய பேர் போய் மாட்டிப்பீங்க. ஏன்னா சில்வருடைய ப்ரைஸ் ஏறுது நாங்கள் டெய்லி எங்கள் ஆஃபீஸில் பேசிகிட்டு இருக்கிற அந்த ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேயே நேற்று எங்கள் டீமில் 2 பேர் வாங்கியிருக்காங்க. நேற்று தான் வாங்கினாங்க, அதுவும் வாங்கினதுக்கப்புறம் தான் எங்கிட்டையும் சொன்னாங்க. இதெல்லாம் நம்ம சைடில் மக்கள் நம்ம பண்ணுறது எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் நம்மளே பண்ண முடியுமா, கவர்மெண்ட் சைட்லேருந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும்ல. ஸோ ரெகுலேட்டர்ஸுமே வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் வருது, ப்ரீமியமில் டிஸ்கவுண்ட்டில் ரொம்ப அதிகமாக போகுது, வால்டிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்களும் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்து பை செல் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இவ்வளோ பெருசு வந்துருச்சு ஸ்டாப் பண்ணுங்கிற மாதிரி அப்பப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடுறாங்களே, இந்த மாதிரி இடத்துலையும் போட்டாங்கன்னா நம்மள மாதிரி காமனாக இருக்கக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. ஸோ இந்த ரீசெண்ட் ட்ரெண்ட் மட்டும் கிடையாது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்கிறதுன்னு மட்டும் கிடையாது. February 1 இஃப் இன் கேஸ் இந்த நியூஸ் உண்மையாகும் பட்சத்தில் மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுதுன்றது இப்போவே ஒரு காட்டிட்டு இருக்கு. அண்ட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் ரியாக்ட் ஆகும் நம்ம நினைப்போம், அதுதான் கிடையாது. அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரியாக்ட் ஆகிடும். அந்த மாதிரி டைமில் தான் நம்மள மாதிரி ஆட்கள் காமனாக நியூஸ் தெரிகிற ஆட்கள்லாம் போய் மாட்டுவோம். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு இருக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். ஒரு லைக்கு கமெண்ட் 2மே ஃப்ரீ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.